Hello friends, welcome to the Soru Yallam. Hi guys, welcome to our channel. Today நம்ம பார்க்க போறது homemade cream biscuit. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க first time என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா please subscribe my channel and மறக்காம bell icon-ஐ click பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். பட்டர் ஒரு கப் எடுத்துர்க்கேன். இது ஒரு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு மெல்ட் ஆயிடணும். நம்ம கை வச்ச உடனே கரையணும். அப்படி இருக்கணும். இப்போ இந்த பட்டரை நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் சுகர் பவுடர் சுகர் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகரும் பட்டரும் போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா ஃப்ளஃபியா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா சுகர் வந்து இதுல நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க நல்லா ஃப்ளஃபியா வந்துருச்சா? இதோ இந்த பதத்துக்கு இப்படி தட்டினா கீழே விழணும். நல்லா ஃப்ளஃபியா வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம், கோதுமையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமையை எடுத்திருக்கேன். கோதுமை ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன். இப்போ இது பிசையும் போது நம்மளுக்கு சரியானபடி வரலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலில் வந்து நான் பால் வந்து 1 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இது 2 பார்ட்டாக பிரித்து திரட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம பிஸ்கெட்டுக்கு மாவு திரட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு எடுத்து பட்டர் ஷீட் நடுவில் வச்சுட்டு பட்டர் ஷீட் மேலே வச்சு சப்பாத்தி உருட்டையில் நல்லா திரட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம திரட்டியாச்சு. ஓரங்களில் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பிஸ்கெட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அழகாக வந்துச்சு. இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மண் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு உள்ளே ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். 10 மினிட்ஸ் ஆல்ரெடி. ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி அதில் பிஸ்கெட்டையும் வச்சுருக்கோம். இதே இதுக்குள்ளே வச்சிடணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்க போகிறோம். நம்ம பேக் பண்ண ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு க்ரீம் பண்ணுறதுக்கு நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமும் பவுடர் சுகரும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 3 ஸ்கூப் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 hours அது ஃப்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப திக்காக இருக்கணும் க்ரீமு. தனியாக இருந்துச்சுன்னா க்ரீம் வந்து நல்லா வராது. இப்போ பவுடர் சுகர் இதில் ஆட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பீட் பண்ணணும்னு இல்லை, ஹேண்ட் பீட்டரையும் யூஸ் பண்ணலாம். நான் ஹேண்ட் பீட்டரை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சுகர் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. க்ரீம் ரொம்ப நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம பிஸ்கெட்டில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் பண்ண பிஸ்கெட் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னுட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கிறிஸ்பினஸ்க்கு உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வருது பாருங்களேன்.
இப்போ இதில் நம்ம க்ரீம் வந்து வச்சிடலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறது ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லை எப்படி செய்வாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வீட்டிலே அழகாக செஞ்சிடலாம். க்ரீம் பிஸ்கெட் ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் அதை பேக் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரவுண்டு ஒன்றும் நார்மல் பிஸ்கெட் ஷேப் ஒன்றும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம ஹோம்மேட் க்ரீம் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.